ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு கிரேட் ஃபார்மிங். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இங்கே தான் நம்ம இன்றைக்கி உழவு போட போகிறோம். பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பாதி ஏரியா உழவு போட்டாச்சு. பாருங்கள், இது தென்னந்தோட்டம். இங்கே இப்போ புதுசாக முருங்கை வச்சுருக்கு. தென்னந்தோட்டத்துக்கு பக்கத்தில் பாருங்கள் எவ்வளோ புல் இருக்குது பாருங்கள். இங்கே தான் இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம இன்றைக்கி உழவு போட போகிறோம். புல்லை பாருங்கள், ஃப்ரண்ட்டில் புல் கம்மியாக தான் இருந்துச்சு, பட் பேக் சைடில் பாருங்கள் எவ்வளோ புல் இருக்குது பாருங்கள். இங்கே பார்த்திங்கன்னா ஆட்கள் வேலை செய்கிறாங்க. இந்த மூட்டில் உள்ள புல்லெல்லாம் கொத்துறாங்க. நம்ம உழவு போட நான் அந்த மரத்தை ஒட்டி உழவு போடுறேன். அவங்க மரத்து உள்ளே இருக்கிற புல்லெல்லாம் கொத்தி எடுக்கிறாங்க. பாருங்கள் உழவு எவ்வளோ க்ளீனாக போகுது பாருங்கள். அதாவது மழை வந்ததுனால இப்போ உழவு போட ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு புழுதி கூட வரல. காரணம் மழை வந்தது. இல்லைன்னா இந்த இடத்துல உழவு போடுறோம்னா அவ்வளோ புழுதி வரும், புகையாக கிளம்பும். பாருங்கள், மாமரம் பாருங்கள். இது முருங்கை தோட்டம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் கொஞ்சம் கேப்பில் மாங்கன்லாம் இருக்குது. அந்த பக்கம் ஃபுல்லாக தென்னை மரம் தான். தென்னை மரம் இந்த தோட்டத்தில் காய்க்கிற பருவத்தில் வரல. ஃபுல்லாக சின்னது தான். முருங்கை சுற்றி விட்டுருக்கு ஃபுல்லாக. ஸோ முருங்கைக்காக தான் பார்த்திங்கன்னா இப்போ மோஸ்ட்லி நம்ம உழவு போட்டுறது. நம்ம உழவு போட்டால் தான் அடுத்து முருங்கை கன்றுகள் எல்லாம் மேலே வரும். பார்த்திங்கன்னா பாருங்கள், உள்ள ஃபுல்லாக முருங்கை தான் இருக்குது. எவ்வளோ புல் இருக்குது பாருங்கள். முருங்கை செடிக்கு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுதா? நான் உழவு போட்டோன்னு உங்களுக்கு க்ளீனாக காட்டுறேன். எவ்வளோ புல் பாருங்கள் சுற்றி. ஸோ இன்றைக்கி நம்ம டோட்டலாக இது ஃபுல்லாக உழவு அடிக்க போகிறோம். உழவு அடித்தோம், இந்த இடம் எப்படி மாறுன்னு மட்டும் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இடம் எவ்வளோ கிளியர் ஆகிட்டு பாருங்கள். உழவு அடித்தோன்னே தான் முருங்கை கம்பே தெரியுது. தென்னை மரம் கன்று இது பாருங்கள். உழவு போட்டோன்னே தான் முருங்கை கன்று எது இருக்குதா இல்லையானே தெரியுது. அவ்வளோ புல் ஏறி இருந்துச்சு. நம்ம ஒட்டி உழவு போட்டாச்சு ரெண்டு சைடும். பார்த்திங்கன்னா இந்த வேலையாட்கள் அந்த மூட்டில் உள்ள புல்லை மட்டும் ஒட்டியிருக்காங்க. தெரியுது உங்களுக்கு? பாருங்கள், ஃபுல்லாக உழவு போட்டாச்சு. இங்கே இந்த சைடில் கொஞ்சம் புல் கம்மியாக தான் இருந்துச்சு. அந்த பக்கம் தான் அதிகம். உழவு பார்த்திங்கன்னா ஒரு அடி தான். சைட் சால் மட்டும்தான், கிராஸ் சால் கிடையாது. ஏன்னா கிராஸில் டீப்பு போகுது. அது மடக்கி கிராஸ் அடிக்கிறதுக்கு நம்ம கிராஸில் க்ளீன் பண்ணிடலாம். பாருங்கள், கிராஸில் க்ளீன் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டில் மட்டும் உழவு. இங்கெல்லாம் தென்னை மரம் இன்னும் காய்க்கிற பருவத்துக்கு வரல. இங்கேயும் நிறைய பழுது கன்று தான் ஆனதுனால தான் அந்த இப்போ வச்சு விட்ருக்கு. பாருங்க, இந்த பக்கம்லாம் ஃபுல்லாக பழுது கன்று தான் வச்சுருக்கு. நிறைய கன்று இங்கே பழுதாயிட்டு. உழவு நல்லா க்ளீனாக அடித்தாச்சு. நம்ம தண்ணி விட்டோன்னே இந்த முருங்கை நமக்கு எழுந்து வந்துடும். இங்கேயும் நல்ல மாமரம் நிறையா இருக்குது. இது சீசன் அப்போ காய்க்கும். இப்போ சீசனில் இல்லை, ஸோ காய்க்காமல் இருக்குது மாமரம்லாம். ஆனாலும் பிஞ்சு அடிச்சிருக்கு. பிஞ்சு இப்போ தான் அடிச்சிருக்கு எல்லா மரங்கள்லேயும். எல்லா இடத்துலையும் மொத்தமாக தான் காய்க்கும். பாருங்க, மரத்தை எவ்வளோ ஒட்டி சால் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ ஒரு கிராஸ் ஒன்று அடிச்சோன்னா நம்மளுக்கு ரொம்ப இந்த ஸ்ட்ரைட் அடிச்சோன்னா நம்மளுக்கு ரொம்ப கிளியர் ஆகிடும். ஆனால் அது வீணாக டீசல் நட்டும்தான். நம்ம இந்த இதை மட்டும் கொத்தினா போதும். நாளைக்கு மிச்சம் இருக்கிற இந்த மூட்டில் உள்ள புல் எல்லாம் கொட்டினாலே இந்த இடம் கிளியர் ஆகிரும். ஆனால் 2 உழவு போடுற மாதிரி ஆகிடும். பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக மட்டும்தான் புல் இருக்குது. மற்றபடி எல்லாமே சூப்பராக க்ளீன் ஆகிட்டு. தென்னை மரம் காய்க்க இன்னும் டைம் ஆகும். அந்த இடத்துல அந்த முருங்கை பாருங்கள் எந்த சைஸில் இது பூ வந்திருக்கு பாருங்கள்.
இப்போவே இதில் பூ வந்துடுச்சு. மழை விழுந்தது. இப்போ 2 நாளாக லேசாக மழை வந்துட்டுருக்கு. பூவெல்லாம் எப்படி அடிச்சிருக்கு பாருங்கள். அதுவும் இந்த சைஸ்லேயே இவ்வளோ சின்னத்துலேயே வந்து பூ அடிச்சிருக்கு. எல்லாத்துலேயுமே 1 2 பூ அடிச்சிருக்கு இந்த சைஸ்லேயே பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா நம்ம பழைய முருங்கை. நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன்ல, அந்த முருங்கை. அங்கேயும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேலை நடக்குது. இங்கேயும் அதே மூட்டில் எல்லாம் புல் கொத்திக்கிட்டு இருக்காங்க. சைடில் புல் இல்லை, ஆனால் மரத்து மூட்டில் புல் அதிகமாகிடுச்சு. ஸோ இங்கே கொஞ்சம் பேர் அங்கே கொஞ்சம் பேர் புல் கொத்துறாங்க பாருங்கள். வேலை ஓடிட்டே தான் இருக்குது. அது முருங்கை மரத்துக்கு செலவுகள் வந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் அதெல்லாம் பற்றி நம்ம கவலையே படக்கூடாது. எவ்வளோ தான் செலவு பண்ணாலும் நம்ம எவ்வளோ எடுக்க முடியுங்கிறது தான் பார்க்கணும். நம்பிக்கை.